வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு சொல்லி ஹைப்பர் பாண்டா வந்திருக்கோம். ஹைப்பர் பாண்டா அப்படிங்கிறதும் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். இங்கேயும் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் கூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த கார் பார்க்கிங் கிட்ட வரும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னென்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம்லாம் வந்து வெறும் மண்ணுமேடு தான். நாங்கள் வந்த புதுசில் இந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை. அப்புறம்தான் மெதுவாக இந்த ஒன்றா ஷாப்ஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ஷாப்ஸ் பக்கம் இருக்கும். இந்த கார் பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் தான் இன்னுமே நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் கண்ணு முன்னாடியே ஜிசான் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிசான் இருந்ததுக்கும் இப்போ ஜிசான் இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ், நிறையா ஷாப்ஸ் வந்துருச்சு. இந்த ஏரியாக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஏரியாவில் வாங்குற அளவுக்கு சிட்டி டெவலப் ஆகிடுச்சு. இப்போ ஜிசானுக்கு வர்றவங்க வந்து ஜிசானில் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சிட்டி டெவலப் ஆகிடுச்சு. அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக தெரியறது வந்து ஒரு நூரா மாஸ்க்கு. அது ரொம்ப ஃபேமஸான மாஸ்க். அதுவும் வந்து புதுசாக இப்போது கட்டினது தான். இப்போது இந்த ஹைப்பர் பாண்டா பக்கத்தில் உங்களுக்கு வந்து அவுத் எலைட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃப்யூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். அவுத் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதில் ஒரு 70% ஆஃபர் போட்டிருக்காங்க. அது இன்னொரு நாள் தனி வீடியோவாக போடுறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு என்ட்ரன்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போது அதில் தான் ஆஃபர் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரானிக் கூட்ஸ் தான் முன்னாடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரிய ஷாப்பு. எல்லா ஆக்சசரிஸுமே நம்ம இங்கே வந்து வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸு. ஒரு 4 to 5 கம்பெனிஸுடைய மொபைல் ஃபோன்ஸை வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு 20% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சைடில் இருக்கிற அந்த சின்ன கார்டில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கேமரா பிக்சல் டீட்டெயில், மெமரி கார்டோட டீட்டெயில், அதுக்கப்புறம் என்ன வேர்ஷன், எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கார்டில் போட்டிருப்பாங்க. அந்த கார்டை படித்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரைண்டர்ஸ், கெட்டில்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் பிரிண்டர்ஸ் இருந்தது. எல்லாத்துலேயுமே ஒரு அளவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 20%, 30% அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. லேப்டாப் பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா குவாலிட்டியான பேக்ஸாக தான் தெரிஞ்சுது. பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, லேப்டாப் பேக்ஸு. ஆதவன் தான் ஒரு 1-வே பேக் வேணும், சின்ன 1-வே பேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வச்சு வேணும்னு கேட்பான். இந்த வாட்டி என்னமோ வந்து பிளெயினாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அப்புறமா சரி இந்த பக்கம் கொஞ்சம் 1-வே பேக்ஸ் இருந்தது, அதையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். போர்ஷன்ஸ் நிறையா வேணும் அவனுக்கு, ஏன்னா வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி பேக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு பார்த்து வச்சாச்சு. இன்னும் வேறு ஏதாவது நல்ல ஆஃபர் வந்துச்சுனாக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன், சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா அவன்ஸுமே அவைலபிளாக இருந்தது. உள்ளே ஏதோ ட்ரே எல்லாம் கூட புதுசாக வச்சுருந்தாங்க. பேக்கிங் ட்ரேஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பேக்கிங் ட்ரேஸ் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்தது இது வந்து மிக்சர் கிரைண்டர். நான் வந்த புதுசில் எங்களுக்கு மிக்சியெல்லாம் கிடைக்காது. மிக்சி கிடைக்காது, கிரைண்டர் கிடைக்காது, குக்கர் கிடைக்காது. பட் இப்போது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மிக்சியெல்லாம் நான் வந்து இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இங்கேயே நல்ல சூப்பர் பிளெண்டர் கிடச்சிருக்கு. இந்த கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடியே சொன்னது தான். எல்லா ஆஃபர் பற்றியோ அப்புறம் அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்குது, என்ன ரேஞ்சில் ஆஃபர் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அதில் இருக்கும். இது அயன் பாக்ஸு, அப்புறமா இந்த ஸ்டாண்டிங் ஃபேன்ஸ், எல்லா அவைலபிலிட்டிஸுமே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவி செக்ஷன். டிவிலேயும் எல்லா இன்ச்சஸ் டிவி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ச்சஸ் டிவியும் அவைலபிள். இது பார்த்திங்கன்னா 2200 பக்கம் போட்டிருந்தாங்க. 3000 ரேஞ்சு. பட் டிஸ்கவுண்ட்டில் 2200 போட்டிருக்காங்க. இது எலக்ட்ரானிக் செக்ஷன்ஸ். எல்லா குட்ஸுமே அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு முன்னாடியே, 15 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஜிசானே இது கிடையாது. எல்லாமே இங்கே இருக்கும். ஈவன் நான் வந்து குக்கர் கூட வெக்கேஷனுக்கு போனால் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது தான். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குக்கர்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குக்கருமே இங்கேயே அவைலபிள். இது வந்து பேம்ப்ளெட்டு எல்லா ஷாப்லேயுமே இருக்கும். இந்த பேம்ப்ளெட் வந்து வீக்லி ஒன்ஸ் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ இந்த வீக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பேம்ப்ளெட் வச்சு பார்த்துக்கலாம். இதை வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம இதை வந்து அப்படியே கோத்ரூ பண்ணோம்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸில் ஆஃபர் இருக்குது, நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கடைக்குள்ளே போய் சுற்றி பார்க்காமையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் தான் அது. இது பார்த்திங்கன்னா ஹோம் எசென்ஷியல்ஸ், அதுக்கப்புறமா பிஸ்கட் செக்ஷன், அப்புறம் வந்து ஜூஸுக்கு மட்டுமே தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் நூடுல்ஸ் சம்திங் வந்து ஒரு பெரிய பாக்ஸஸ்க்கு இங்கே ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். பட் இப்போ நாங்கள் எடுக்கலை. கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்திருக்கு. கார்ன்ஸ் சின்ன சின்ன டப்பாவில் வந்து உங்களுக்கு கார்ன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கெச்சப் செக்ஷன். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. கண்ணில் முதல்ல பட்டது வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய். இது வந்து லாஸ்ட் வெக்கேஷனில் நாங்கள் ஊருக்கு போனப்போ ஈவன் காரமடை சந்தையில் கூட எங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கிடைக்கவே இல்லை. பட் இப்போ வந்து எங்களுக்கு அந்த கத்திரிக்காய் அவைலபிளாக இருந்துச்சு. பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்து போட்டுட்டு தான் மறுவேலை. அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இருந்துச்சு. ஒரு மாதிரி நீல கத்திரிக்காய் எல்லாமே. பாவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாவக்காய் வந்து உங்களுக்கு ஜிசான்லேயே வரும். கொஞ்சம் அந்த தள்ளி அந்த ஃபார்மிங் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அங்கேயே கிடச்சிது. கேப்சிகம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 3 கலர்லேயுமே கேப்சிகம் இந்த வாட்டி அவைலபிள். ரெட்டு, எல்லோ, க்ரீன் அப்படின்னு 3லேயுமே. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுச்சினி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த சில்லிஸ் தான். வெரைட்டி ஆஃப் சில்லி. அது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பெரிய சில்லி, அதே மாதிரி க்ரீன் கலரில் பெரிய சில்லி. இந்த சைடு நம்ம ஊர்களில் கிடைக்கிற லோக்கல் சில்லி, அப்புறம் பஜ்ஜி மிளகா அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான சில்லி வச்சுருந்தாங்க. பட் நான் எடுக்கலை, சும்மா கையில் வச்சு பார்த்துட்டு வச்சுட்டேன். அடுத்த செக்ஷனில் வந்து கீரைகள் இருந்தது. சரி, கொஞ்சம் கீரையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. சில சமயத்துக்கு வெந்தயக்கீரை அவைலபிள் இருக்கும், பொன்னாங்கண்ணி கீரை அவைலபிள் இருக்கும். ஏதாவது ஒரு கீரை வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அந்த மாதிரி. காலிஃப்ளவர் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சில்லி காலிஃப்ளவர் போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை குருமாவில் வச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் கொஞ்சம் பெரிய பூவாகவே எடுத்துருவேன். இது லெட்யூஸு, சாலடில் போட்டு சாப்பிட்றதுக்காக லெட்யூஸ். இதுவும் அப்படி தான். சும்மா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குக்கும்பர், கேரட், கொஞ்சம் லெட்யூஸ் வச்சு கொடுத்தா அவனும் சாப்பிட்ருவான். ஏன்னா இது பர்கருக்குள்ளே இருக்கிறதுடா அப்படின்னு சொன்னாலே போதும், அவனும் சாப்பிட்ருவான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்பிள் கேபேஜ், க்ரீன் கேபேஜ் ரெண்டுமே இருந்தது. இதுவுமே அப்படி தான். நம்ம கேபேஜும் யூஸ் பண்ணுவோம். நான் கேபேஜில் வந்து கொஞ்சம் குருமா கூட வச்சுருவேன். அது வந்து கோஸ் வெல் வித் சப்பாத்தி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ஃப்ரூட்ஸில் வந்தோம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே 2 ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து அபா, இன்னொன்று வந்து ஃபீஃபா. அங்கேருந்தும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ நமக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இது வந்து காக்கா ஃப்ரூட். இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்றது. டிஎன்ஏ டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது பட்டர் ஃப்ரூட், அவகேடோ. அதுவும் அப்படி தான், அந்த டைமில் சாப்பிட்ற ஃப்ரூட்டு. ஸோ அது கொஞ்சம் எடுத்தாச்சு. ஆப்பிள்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இந்த ஹைப்பர் பாண்டாவில் இருக்கும். ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஸ்வீடன் ஆப்பிள், அப்புறம் நான் சொன்னேன் பார்த்திங்களா 2 ஹில் ஸ்டேஷன், அங்கேருந்து வந்த ஆப்பிள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் காக்கா ஃப்ரூட், அது மட்டும்தான் ஃப்ரூட்ஸில் எடுத்தோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் தான். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து காரில் ஏறணுன்னா நேராக கண்ணில் பட்டது வந்து பெஸ்கின் ராபின்ஸ். அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு. இங்கே ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப். இதுவும் அதே மாதிரி தான், நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லா ஷாப்பிங் மால்ஸ்குள்ளேயும் அவைலபிளாக இருக்கும் பெஸ்கின் ராபின். இந்த சைடு இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிற ஷாப்பு. உங்களுக்கு வந்து பர்கர் நல்லா சூடாக அவைலபிளாக இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஷவர்மா. இங்கே கிடைக்கிற ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா டார்ட்டிலா அப்படின்னு சொல்லி சப்பாத்தி இருக்கும். சப்பாத்தியோட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அதுலேயும் வந்து அந்த டார்ட்டிலாக்குள்ளார அந்த ஷவர்மா வச்சு எல்லா கெச்சப்பும் வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு தருவாங்க. அது அந்த கடை ரொம்ப ஃபேமஸ். அது பேர் வந்து ஜாரோ. ஸோ இப்போ நம்ம பெஸ்கின் ராபின்ஸ் முன்னாடி வந்தாச்சு. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம்னா போதும், எல்லாருமே அதில் ஷேர் பண்ணி சாப்பிட்றலாம். ஏன்னா இது குவைட் எக்ஸ்பென்சிவ். என் ஹஸ்பண்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் இதை அலோவ் பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி நல்ல மூடில் இருந்திருப்பார் போல இருக்குது. கேட்டோடனே சரின்ட்டார். நம்ம அந்த சான்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிடணும். இதில் வந்து ஸ்பெஷலாக நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. ஸோ அதுதான் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒன்றே போதும். நான் தான் சொன்னேன், கிளைமேட் வேறு சரியில்லை, அதனால் ஒன்று சாப்பிட்டோம்னாலே போதும். ஸோ இப்போ நான் உள்ளே போய் ஆர்டர் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும்.
நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ஃப்ளேவர்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டாப்பிங்கோட கொடுத்துருவாங்க. மீன்வைல் இங்கே வந்து அவங்க வேஃபில்ஸ் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஓன் வேஃபில்ஸு. அது கடை பூரா பயங்கர ஸ்மெல்லாக இருந்தது. ஆதவன் இருந்திருந்தால் இங்கேயே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஐசிங் கேக்ஸும் அவைலபிள் தான், பர்த்டே கேக்ஸு. ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்டோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு தம்பியும் பாப்பாவையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது தான். See you in the next video. Bye.